வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்றைக்கி சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாளூர் நற்சிந்தனையிலேருந்து சுவாமிஜியோட கருத்து என்ன அப்படின்னா, மௌன நோன்பு. நவம்பர் அப்படின்னாவே மௌன நோன்பு இப்போ மாதமே நடக்குது. ஆழியாரில் தொடர் மௌனமாகவே நடத்திட்டு வராங்க வாரம் வாரம். ஏன் மௌனம் இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு 2 விதமாக காரணம் சொல்கிறாங்க. உண்மை தான். நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செயலை முடிக்கணும், எதை எண்ணியது நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறோங்க, அது கான்சன்ட்ரேஷன், நம்ம மனதை என்ன பண்ணுறோங்க, ஒருநிலைப்படுத்துகிறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உடல் ஆற்றலும் மாற்றம் அடையுது. அப்போ அந்த நிலையில் நம்ம நினச்சதை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா, அந்த மௌனத்தில் வைராகியத்தை நம்ம எடுத்துன்னு வரோம், நடத்தியிருக்கிறோம் இல்லைங்களா. அது எதுக்கு அப்படின்னா தேவைக்கு தான். அப்போ அடுத்த மௌனம் என்ன அப்படின்னா, இதுதான் பார்த்திங்கன்னா மகான்கள் சித்தர்கள் ஏன் கடவுளே கூட மௌனமாக இருக்கிறதா தான் இன்றைக்கி நம்ம அவரை வணங்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, ஆன்ம தூய்மைக்கான ஒரு மௌனம். அப்போ இந்த 2வது வகை என்ன அப்படின்னா, கருமைய தூய்மை, ஆன்ம தூய்மை. மனம், உடல், உயிர் எல்லாம் இருக்கக்கூடிய எனக்கு மனம் அலைப்பாயாமல் இறைவனை நோக்கிய பயணமாக நாம் என்ன பண்ணுறோங்க, ஆன்மை தூய்மை பெற நாம் எல்லாத்தையுமே குடும்பத்தை விட்டுட்டு எவ்வளோ இருக்கும், நிறைய பேருக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க நாம் இருக்கணும் பாருங்கள், அதுதான் மௌனம். இதில் தேடுதல் கிடையாது. நான் இறைவனை நோக்கி பயணம் செய்கிறேன், இறைவனை நினைக்கிறேன், அவ்வளோதான். ஒன்றுமே இல்லாத ஒன்றை நாம் நினைப்பது தான் மௌனம். அந்த சுத்த வெளியே மெய்ப்பொருளே நமக்குள் இருப்பதை உணர்வாக பெறுவது. அப்போ இதால் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம குண்டல் யோகியால் செய்கிறவங்க, தவம் செய்கிறவங்க, அப்போ அந்த குண்டல் யோகத்தில் நம்ம என்ன பண்ணுறோங்க, துரியாதீத தவம் ஆற்றும் பொழுதும் அந்த நிலையில் புலன்கள், அறிவு, இச்சைகள் அனைத்தையும் அடக்கி அமைதிப்படுத்தி அறிவை இருப்பு நிலையான சுத்தவெளியோடு மெய்ப்பொருளோடு நாம் ஒன்று கலந்து பேச்சற்று அந்த நிலையாக இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இதுதான் மௌன நோன்பு. அப்போ இந்த பேசாத இந்த சுவாமிஜி ஒரு பாடல் சொல்லுவார், கட்புலனால் காணுகின்ற பொருட்களுடைய ஊன்றி பார்க்கும் பொழுதுன்னு அந்த பாடலை சொல்லியிருப்பார். அப்போ நம்ம பொருட்களை கூட இறக்கும்போது தொடர்பு கொள்ளும் பொழுதும், ஆனால் அதுக்கெல்லாம் மெய்ப்பொருள் இறைவன். அதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு இருப்பாருங்க திருவள்ளுவர். அந்த மெய்ப்பொருளை உணர்வாக கொள்வது. அப்போ அந்த உணர்வாக நம்ம கொள்ளும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அறிவு சீர்மை பெறுகிறது. அப்போ அறிவு சீர்மை பெறும் பொழுது நம்ம வாழ்க்கையில், நடவடிக்கையில், புலன்கள் வழியாக, எண்ணங்கள் வழியாக வாழ்க்கை பயணம் போயிட்டுருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோங்க, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கிறோம். அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இல்லாமல் அறிவு உணர்வு என்ற நிலைக்கு வரும்பொழுது தான் மௌனத்தில் உடலளவில் மனதளவில் நிறைய மாற்றங்கள் வரதான் செய்யும். நிறைய மகான்கள் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா அமைதியாக இருப்பது தான். அந்த மௌனத்தில் தான் அதான் சொல்லுவாங்க, நாம் பேசாத போது இறைவன் பேசுவான், இறைவன் பேசக்கூடிய மொழியை நாம் கேட்கிறோம். நிறைய சத்தம் இருக்கிற இடத்த ஏதாவது கேட்குமா? கேட்காது. ஆனால் ஒன்றுமே இல்லை, அதை நைட்டில் பாருங்கள், டிக் டிக் டிக்னு அது கடிகார சத்தத்தோட முள் ஓடுற சத்தம் கேட்கும். அதான் சொல்லுவாங்கள்ல, இது ஸ்பீச் இஸ் சில்வர் ஆனால் சைலன்ஸ் இஸ் கோல்டு அப்படின்னும். அப்போ நாம் தான் தேர்ந்தெடுத்துக்கணும் எது நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு. நம்ம கண்ணை மூடிட்டு தான் அமர்ந்து உக்காந்துட்ருக்கோம், மன அலைப்பாய்ந்துட்டுருக்கோம். ஏன்னா புலன்கள் வழியாக போய் பழகிடுச்சு. அதே மனதை அமைதி நிலைக்கு எடுத்துகிட்டு வர அறிவு மெய்ப்பொருளோடு ஒன்றை ஜீவகாந்த திரிவு பெற மனம் என்ன பண்ணுங்க, அமைதி நிலை இருக்கும்பொழுது நாம் இறைவனாக, இறைவன் பேசக்கூடிய மொழியை பார்க்க முடியாது. இதுதான் வள்ளலார் என்ன சொன்னாருங்க, வானத்தில் மயிலாட கண்டேன், மயில் குயிலாச்சிடி அக்கச்சி அப்படின்னாரு. அதேடி வானத்தில் மயிலாடும், அப்புறம் குயில் வரும் அப்படின்னா, வானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மயில்னா வர்ண ஜாலங்கள், பல கோடி நட்சத்திரங்கள் நிறைந்த நம்ம பார்க்குறோம். அப்போ அதே நிலையில் அதே மயில் எப்படி குயிலாச்சு அப்படின்னா, அந்த அந்த சப்தம் அதெல்லாம் நம்ம கேட்குறோம். அந்த சப்தத்தை எப்படி உணர்வாக தான் கேட்க முடியும், காதால் ஓசையாக கேட்க முடியாது. அந்த நிலையில் நம்ம பார்க்கும் பொழுது இறைவன் இறையாற்றல் உணர்ந்ததை தான் நமக்குள்
உணர்த்தினார்கள். அதே எண்ணங்கள் மூலிமா தான் உலக பொருட்களோட நம்ம தொடர்பு கொண்டது தான் நமக்குள் எண்ணங்களாக வருகிறது. 5 புலன்கள் வழியாகவும் எண்ணங்களாக. அதை நாம் அமைதிப்படுத்தி நமக்குள் நாம் இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து கொண்டோம் என்றால் இறைவன் பேசக்கூடிய மொழியை சிறப்பாக அனைவரும் உணரலாம். இதுதான் சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், அருள் தந்தை அவர்களும் உணர்ந்தது தான் இன்றைக்கி ஓதுகிறார்கள். அந்த ஓதுவை தான் நாம் உணர்ந்து கொண்டால்தான், அதை சொல்லுவாங்க, முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும், அடுத்தது சிறப்பாக அதைப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், அடுத்தது தான் நம்ம சொல்லணும். அதுதான் சொல்லுவாங்க, கற்றல், கடைப்பிடித்தல், கற்பித்தல். நாங்கள் பாருங்கள், இது மௌனத்தில் அதுவாக இயல்பாக இருக்கணும்னா நாம் அதுவாக மாறக்கூடிய தன்மையை வளர்த்து கொள்வோம். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் இறைநிலைக்கும் நாம் நன்றி சொல்வோம். மேக்சிமம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வாயை அடக்கி இருக்கிறோமோ, அது உணவுலையாட்டும் இல்லை சொல்லாட்டும், வார்த்தை தான் வாழ்க்கையாகிறது. அந்த விதத்தில் நாம் சிறப்பாக வாழ மனவள கலையில் இருக்கக்கூடிய மௌன நோம்பில் கலந்து கொண்டு பயன்பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை எடுத்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்புகளுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.